Taste the Daily. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளிக்க முடியாமல் அமைச்சர்களுடைய பெயரில் வெற்று அறிக்கை வெளியிடும் விடியா திமுக அரசினுடைய பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான டி ஜெயக்குமார் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர், மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 23/12/2025 அன்று விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அவலங்களை உரிய ஆதாரங்களுடன் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். விடியா திமுகவின் பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது அறிவித்த வாக்குறுதிகளில் 90% நிறைவேற்றி விட்டோம் என்று மார்த்தட்டி விட்டு 23/1/2025 அன்று சிவகங்கை புதிதாக ஒரு புள்ளி விவரத்தை திருவாய் மலர்ந்திருப்பது இவர்களுடைய மோசடியை அம்பலப்படுத்தி உள்ளது என்று தெரிவித்திருக்கிறார். திரு ஸ்டாலின் 2019 ஆண்டு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது ஒவ்வொரு ஊரிலும் திண்ணையிலும் அமர்ந்து போட்டோ ஷூட் நடத்தி புகார் பெட்டி வைத்து மனுக்களை வாங்கினார். அப்போது மனுக்களில் உள்ள கோரிக்கைகளை படிக்காமல் எழுதி கொடுத்த நாடக வதனத்தை பேசி ஜோக்கராக காட்சியளித்தது தமிழக மக்கள் இன்னும் மறக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். 2009, 2010 மற்றும் 2010-11 ஆகிய 2 ஆண்டுகளில் பற்றாக்குறை பட்ஜெட் தாக்கல் செய்துவிட்டு 2011 ஆண்டு உபரி நிதியை குறிப்பாக விட்டு சென்ற பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலினுடைய ஆட்சியில் அரசு நிகழ்ச்சிகளில் கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் புழுகு மூட்டையை அவர் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார். 2021 இறுதியில் ஆட்சிக்கு வந்த 6 மாதத்தில் பொம்மை முதலமைச்சருடன் சுகாதாரத்துறை, அறநிலையத்துறை, நகராட்சி நிர்வாகம் அந்த துறைகள் மந்திரிகளோடு சென்னை மாநகரில் எவ்வளவு மழை பெய்தாலும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காது என்று மார்த்தட்டி விட்டு பின்னாளில் பல நாட்களில் தண்ணீர் தேங்கிய போது விழி பிதுங்கி நின்றனர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவினுடைய மானம் கப்பலேறியது. திரு ஸ்டாலினுடைய சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதி மக்களும் படகு சவாரி செய்ததை யாரும் மறக்கவில்லை என்று அவர் நினைவுபடுத்தியிருக்கிறார். திரு ஸ்டாலின் சிவகங்கையில் பேசியதற்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உரிய ஆதாரங்களுடன் தெளிவான மறுப்பு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சிவகங்கையில் புள்ளி விவரத்தோடு பேசினார் என்று மந்திரி திரு நேரு குறிப்பிட்டு அதற்கு நேரடியான பதிலை தர வக்கில்லாத நகராட்சி நிர்வாகத்துறை மந்திரி புகார் பெட்டி மூலம் 2.29 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டதாகவும் 100 நாட்களில் அம்மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டதாகவும் மீண்டும் ஒரு பொய் மூட்டையை அவிழ்த்து விட்டுள்ளார். கோரிக்கை மனுக்களுக்கு ஒப்புதல் கடிதம் கொடுத்து விட்டாலே தீர்வு காணப்படாத எடுத்துக் கொள்ளலாமாம், யாரை ஏமாற்றுவது இந்த பதில் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகனுடைய கேள்வி எல்லாம் 2.29 லட்சம் மனுக்களை, மனுதாரர்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன, அவற்றை எப்படி தீர்த்து வைத்தீர்கள்? உதாரணமாக 2.29 லட்சம் மனுக்கள், அரசு வேலை கோரிய மனுக்கள் எத்தனை, அவை எவ்வாறு தீர்த்து வைக்கப்பட்டது? அதே போல நிதியுதவி கோரிக்கைகள், குடியிருப்பும் நீர்நிலை புறம்போக்கு, மேய்ச்சல் புறம்போக்கு போன்றவை, இதற்கு பட்டா கோருதல், நில அபகரிப்பு புகார் போன்ற பல்வேறு கோரிக்கைகளுக்கு எப்படி தீர்வு காணப்பட்டது என்பதை மந்திரி விளக்குவாரா என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அண்ணன் எடப்பாடியாரின் அறிக்கையில் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எத்தனை நிறைவேற்றப்பட்டது என்பது பற்றியும், திமுகவுடைய பொம்மை முதலமைச்சர் பொதுவெளியில் முன்னுக்கு பின் முரணாக எண்ணிக்கை வெளியிட்டது குறித்தும், 2011 உபரி வருவாயை விட்டு சென்றதாக பொய் பேசியது பற்றியும், 1999 பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து மத்தியில் திமுக குடும்பத்தினர் மந்திரி பதவி பெற்றது. தொடர்ந்து 2024 மற்றும் 2029 டெல்லியில் முகாமிட்டு, குறிப்பாக டெல்லியில் முகாமிட்ட திமுகவினர் மந்திரி பதவி வாங்கியது மற்றும் விடியா திமுக ஆட்சியில் அதன் மூலமாக கண்ட தீர்வுகள் குறித்து வெள்ளை அறிக்கை கூறியது உள்ளிட்ட அனைத்து கேள்விகளையும் புறக்கணித்து விட்டு புகார் பெட்டி மற்றும் திமுக மந்திரி பதிலளித்திருப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக 2004 மற்றும் 2009 டெல்லியில் முகாமிட்டு குடும்ப உறுப்பினர்களுக்கு மந்திரி பதவி வாங்கியது மற்றும் விடியா திமுக ஆட்சியில் குழுக்கள் அமைத்து அதன் மூலமாக கண்ட தீர்வுகள் குறித்து வெள்ளை அறிக்கை கூறியது உள்ளிட்ட அனைத்து கேள்விகளையும் புறக்கணித்து விட்டு புகார் பெட்டிக்கு மட்டும் திமுக மந்திரி பதில் அளித்தது ஏன் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போல ஊரக வளர்ச்சித்துறை மந்திரி திரு ஐ பெரியசாமி நேற்று சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமானத்துறை ரெய்டுக்கு பயந்து நடுங்குபவர்கள் நாங்கள் அல்ல என்று பேசியிருக்கிறார். 2001 இரவு 1 மணி அளவில் திரு கருணாநிதியை கைது செய்ய போது ஐயையோ கொல்றாங்களே என்று நடுரோட்டில் உட்கார்ந்து கதறியது எந்த விதமான தைரியம் என்றும்,
தனது தந்தை கைது செய்யப்பட்ட போது தான் தப்பிப்பதற்காக கைதுக்கு பயந்து இரவோடு இரவாக வாடகை கார் பிடித்து பெங்களூருக்கு சென்று தலைமறைவாக பதுங்கிய வீரமான தனையன் யார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். 2G வழக்கில் திருமதி தயாளு அவர்களை விசாரிப்பதற்காக உத்தரவிட்ட போது சிபிஐ விசாரணைக்கு பயந்து தனது தாய்க்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறி தப்பிக்க வைத்த அந்த தைரியசாலி யார் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே நாள் அறிவாலயத்தின் மேல்தளத்தில் சிபிஐ விசாரணை, கீழ்த்தளத்தில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திய போது அவர்கள் கேட்ட தொகுதியையும் கேட்ட இடங்களையும் கண்ணை மூடிக்கொண்டு வழங்கி கூட்டணியை இறுதி செய்த தைரியசாலி தலைவன் யார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எதிர்க்கட்சி என்றால் பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டுவதும், ஆளுங்கட்சி என்றால் வெள்ளை கொடை பிடித்து தைரியமான தலைவன் யார் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எதிர்க்கட்சி என்றால் பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டுவதும், ஆளுங்கட்சி என்றால் வெள்ளை கொடை பிடித்து கொடுக்கக்கூடிய தைரியமான தலைவன் யார் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழக திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி தரவில்லை என்றால் 39 எம்பிக்களை போராட வைக்கலாம். பெஞ்ச் தைக்க வைக்கும் தைரியசாலி யார்? கல்வித்துறைக்கு நிதி தரவில்லை என்றால் இதை எதிர்த்து எங்கே போராடினீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் தேவையான நேரங்களில் எல்லாம் மத்திய அரசை எதிர்த்து குரல் கொடுத்து வருகிறது. ஆட்சியில் இருந்தபோது 2018 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் முடக்கி 1/6/2018 அன்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு அமைத்ததையும், அணை பாதுகாப்பு மசோதாவிற்கு எதிராக குரல் கொடுத்தது, அந்த மசோதாவை நிறுத்தி வைத்ததையும், தற்போது UGC ரெகுலேஷனுக்கு எதிராக குரல் கொடுத்ததையும், டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிராக குரல் கொடுத்ததையும் விடியா திமுகவின் மந்திரிகள் மறந்திருக்கிறார் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழக நலனுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களை கடுமையாக எதிர்க்கும் என்று எச்சரித்திருக்கிறார். எனவே திமுக மத்தியில் ஆட்சியில் அதிகாரத்திற்கு பாஜகவுடனும் பிறகு காங்கிரசுடனும் முதுகு வளைந்து சேவை செய்வதை விடியா திமுக அரசின் முதலமைச்சரும் மந்திரிகளும் மறந்துவிடக் கூடாது என்று தெரிவித்திருக்கிறார். மத்தியில் குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கும் தமிழகத்தில் திமுகவுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளவும் பச்சோந்தி அடிக்கடி நிறம் மாறுவது போல தங்களின் நிலைப்பாட்டை அடிக்கடி மாற்றிக்கொள்ளும் கட்சி திமுக என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்வதை விட்டுவிட்டு 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலம் தமிழகத்திற்கு தேவையான நிதியை மத்திய அரசிடமிருந்து பெற முயற்சியுங்கள் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஜெயக்குமார் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.